அவங்க பெரிய ಯೋಗ್ಯர்கள் மாதிரி மற்றவர்கள் பெரிய பாவி மாதிரி பேசிடுவாங்க. ಅವ್ರು ತುಂಬಾ ಯೋಗ್ಯರಂತೆ ಇತರರು ಪಾಪಿಗಳಂತೆ ಮಾತಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. ஆனால் ಆದರೆ நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ, அவங்க குடும்பத்திலேயே அதை நடக்கும்போது பாருங்க எப்படி பேசுவாங்க. ಅದು ಅವರ ಕುಟುಂಬದಲ್ಲಾಗಿ ನಡೆಯುವಾಗ ಹೇಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஆஹா ಆಹಾ, பேச்சே மாறிடும். ಮಾತೇ ಬದಲಾಗ್ತದೆ. என் பொண்ணு ஒன்னும் அறியாத பொண்ணுங்க, ನನ್ ಮಗಳು ಏನು ಗೊತ್ತಿಲ್ದ, ஐயோ என் பையன் அப்பாவிங்க, ಅಯ್ಯೋ ನನ್ ಮಗ அவன மாதிரி நல்லவன் நீங்க பார்க்கவே முடியாது, ಒಳ್ಳೆಯವನ್ನ ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஐயோ அந்த பொண்ணு ரொம்ப மோசங்க, ಅಯ್ಯೋ ಆ ಹುಡುಗಿನೇ ಮೋಸ, அந்த பையன் தான் ரொம்ப மோசம், ಹುಡುಗನೇ ಮೋಸ, அதாலதான் கெட்டுச்சு. ಅದರಿಂದಲೇ ರೀ ಕೆಟ್ಟது. எங்க வீட்டுல அப்படி நடந்திருக்காது, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹಿಂಗ್ ನಡೆದದೇ ಇಲ್ಲ. நாங்க எப்பேற்பட்ட ஆளுங்க தெரியும், ನಾವು ಎಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಗೊತ್ತಾ. நான் என்ன சொல்றேன், உங்க பொண்ணா இருந்தா உங்க பையனா இருந்தா எப்படி போத்தி போத்தி பேசுறீங்க. நான் ಹೇಳ್ತೇನೆ, ನಿಮ್ ಮಗನೋ ಮಗಳಾಗಿದ್ರೆ ಹೆಂಗೆ ಒದಿಕೆ ಹಾಕಿ ಮಾತಾಡ್ತೀರಿ. இன்னொரு ஆளுடைய பையனோ பொண்ணா இருந்தாலும் கர்த்தருக்குள்ள அன்பு வச்சு இரக்கம் வச்சு கருணையோட பேசினா என்ன குறைஞ்சா போயிடுது. ಇತರ ಕುಟುಂಬದ ಮಗನೋ ಮಗಳೋ ದೇವರ ಕರುಣೆ ಇಟ್ಟು ಮಾತಾಡಿದ್ರೆ ಕಡಿಮೆ ಆಗ್ಬಿಡ್ತದೇನೋ, வாயா வலிக்க போகுது, ಬಾಯಿ ನೋವ್ತದೇನೋ. நல்ல ஆறுதலின் வார்த்தைகளை, இரக்கத்தின் வார்த்தைகளை, கருணையின் வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணும் போது அது எவ்வளவு மேன்மையா இருக்கும். ಆದರಣೆ ಮಾತುಗಳನ್ನು, ಕರುಣೆ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಅದು ಎಷ್ಟು ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರ್ತದೆ. அவர்களை பற்றி பேசுற ஆளுகளை கேட்கும் போது இந்த மாதிரி பார்த்துருக்கேன். நான் ஒரு பாஸ்டர் பாருங்க, 40 வருஷத்துக்கு மேல பாஸ்டரா இருக்கேன், அதனால சொல்றேன். 40 ವರ್ಷಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚ ಬೋಧ. மறுபடியும் பாக்குறேன் இதை, ಪುನಃ ಇದನ್ನ ನೋಡ್ತಾರೆ. உங்களுக்கு தெரியுமா பிரதர், ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾ அந்த பொண்ணு என்ன பண்ணி தெரியுமா, ಆ ಹುಡುಗಿ ಏನ್ ಮಾಡಿದ್ಲು ಗೊತ್ತಾ, முன்னாள் ஒருத்தங்க ಗೊತ್ತಾங்க பாத்தீங்களா நீங்க அந்த பொண்ணு, ಅವತ್ತು ನೋಡಿದ್ರ ಹುಡುಗಿ ನೀವು ನೋಡಿ, அது யாரு தெரியுமா உங்களுக்கு, ಯಾರು ಗೊತ್ತಾ, என்னாச்சு தெரியுமா, ಏನ್ ನಡೀತು ಗೊತ್ತಾ, அதுக்கு திருமணத்துக்கு என்னாச்சு தெரியும், ಮದ್ವೆಗೆ ಏನ್ ನಡೀತು ಗೊತ್ತಾ. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு வாய் வலிக்காதான்னு யோசிப்பேன் நான். ನನ್ನ ಮಟ್ಟಿಗೆ ಇವರಿಗೆ ಬಾಯಿ ನೋವಲ್ವಾ ಅಂತ ಯೋಚಿಸ್ತೇನೆ. எனக்கு உண்மையாலுமே இதை பற்றி பேசுறதுக்கே வாய் வலிக்குது. ನನಗೆ ಇದ್ರದ್ದು ಇಂಥ ವಿಚಾರಗಳು ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬಾಯಿ ನೋವ್ತದೆ. அமைதியா இருந்தா சந்தோஷமா இருக்குது, ಸುಮ್ಮನೆ ಇದ್ದು ಬಿಟ್ರೆ ಸಂತೋಷವಾಗಿರ್ತದೆ. இதெல்லாம் இந்த நெகட்டிவ் காரியங்கள் பேசி என்ன புண்ணியம். ಈ ನೆಗೆಟಿವ್ ಕಾರ್ಯಗಳು ಮಾತಾಡಿ ಏನು ಹೊಂದ್ಕೊಳ್ತೇವೆ. ஆமா நடந்துருச்சு, ಹೌದು ನಡೆದೋಯ್ತು. ஆமா வீடு நிறைய நேரத்துல வீட்டுக்கு வீடு நடக்குதுங்க, அது ಮನೆಗೆ ನಡೀತದ್ರಿ. ಇದು ஜாக்கிரதையா இருக்கணும், ಜಾಗರೂಕರಾಗಿರ್ಬೇಕು, கருணை காட்ட வேண்டும், ಕರುಣೆ ತೋರಿಸಬೇಕು. அப்ப பாருங்க எவ்வளவு